வெற்றி வெற்றி. கட் பண்ற. சரி பாஸ். சாரி பாஸ். ஏண்டா நான் பூசணிக்காய் தேங்காய் எல்லாம் உடைச்சு பெருசா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ புட்டுக்கடை நீ நேரத்து பாட்டு போடுறியாடா? சோமாரி. நான் போடல பாஸ். திடீர்னு போன் வந்துருச்சு. இது ரிங்டோன் பாஸ். கொண்டையில குத்துறேன்னா ஓன் போயிடும். இந்த ஆள் மூஞ்சிக்கு 5000 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். 5 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சிங்கம் சீரிட்டு கிளம்பும் போது இப்படி காத்த பிடிங்கி விட்டியாடா கவுதாரி. மேல உன் போன்ல நல்ல நல்ல பாட்டெல்லாம் வச்சிருப்பிய. அதுல ஒரு மங்களகரமான பாட்டா போடு. காதார கேட்டுக்கிட்டே போலாம். ஓகே பாஸ். ஏய் பரதேசி, பாட்டுனா இப்படி இருக்கணும் கேளு. இப்ப கேட்டு இனிமேல் நல்ல பாட்டா போடு. என்ன கேட்கறதுக்கு முன்னாடி கவுந்துட்டாரு. தப்பான பாட்டை போட்டேன். ஏடா வண்டிய. ஏன்டா நிறுத்துற? ப்ரோ. ஏய் என்ன அட்ரஸ் கேட்க போறியா? ஓ உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. நான் தெளிவா கேட்கறேன் இரு. ஐயா இங்க வாங்க. என்ன ஐயப்பன் தாங்களுக்கு இப்படியே போலாமா? இப்படியும் போலாம், விரல மடக்கிட்டும் போலாம். நீ அடிச்ச மொக்க ஜோக்குக்கு நான் சிரிச்சிட்டேன். இந்த ஜோக்கை 6 வருஷத்துக்கு முன்னாடி அரக்கோணத்துல 6 மாடி பெட்டிங்க போயிட்டு அடிக்கும் போது 6வது படிக்கிற பிள்ளையே சொல்லிடுச்சு. ஐயப்பன் தாங்களுக்கு எப்படி போனோம் அதை சொல்லுங்கய்யா. ஐயப்பன் தாங்கலுங்கிறது பெரிய ஏரியா. அதுல நீங்க எங்க போனோம்? அம்பாள் நகர். அம்பாள் நகர். அம்பாள் நகரா? அம்பாள் நகர்ல 4 தெரு இருக்கு. எந்த தெருக்கு போனோம்? 2வது தெரு. 2வது தெரு. 2வது தெருவுல 192 வீடு இருக்குது. அதுல எந்த வீட்டுக்கு போனோம்? என்ன அவங்க விஜயகாந்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க போட்டு சொல்லி ஒருத்தோட பேசுறாங்க. நம்பர்லாம் தெரியாதுங்க, இடம் பேர் தான் தெரியும். ஆசாத்தி கல்யாணம். ஆசாத்தி கல்யாண மண்டபமா? அவ்வளோ பெரிய மண்டபம்லாம் இல்லைங்க, சின்ன மண்டபம் தான். ராசாத்தி கல்யாண மண்டபம். அங்கே தான் போனோம். அடிக்கிறீங்க? ஏய் இங்க நிக்காத, இங்க நின்னா 7:30 ஏத்தாப்புல வரேன்னு சொன்ன கேட்டியாடா? 7:30 ஏத்தாப்புல வந்துருச்சடா. இனிமே இந்த பஸ் ஸ்டாண்டே நமக்கு வேண்டாம். ஓடி நிறைய நடந்தே போணும். இப்ப நம்ம என்னடா தப்பா கேட்டோம்? ராசாத்தி கல்யாண மண்டபம் எங்கன்னு கேட்டதுக்கு ரணகலமாக்கிட்டு போறான். அப்படி அந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை அவங்களுக்கும் இல்ல நமக்கும் இல்ல. ராசாத்தி கல்யாண மண்டபத்துல தான் ஏதோ பிரச்சனை. இதான் ராசாத்தி கல்யாண மண்டபம். கொலம்பஸ் கூட கொஞ்சம் சீக்கிரமா இந்தியாவை கண்டுபிடிச்சிருப்போம். நாம ஏரியாவை தெருவா சுத்திட்டு வந்து சேர்றதுக்குள்ள ஒரு கிரிவலமே வந்திருக்கலாம். போ வண்டியை உள்ள விடு. கொஞ்சம் இருங்க பாஸ், கேட்டை ஓபன் பண்ணிட்டு வந்துடுறேன். கேட்டை ஓபன் பண்ணாம வண்டியை உள்ள விட முடியாதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. போ, புத்திசாலி தான். இது நம்ம எல்லம்மா கோயில் எலுமிச்சப்பழம். நீ எல்லை விட்டு எல்லை போற. நீ எங்க போனாலும் இது உனக்கு பாதுகாப்பா இருக்கும். கிந்தப்பா. எங்க போச்சு? ஏய் சரவணா,
என்ன தேடுற? பாஸ் எங்க அம்மா எல்லம்மன் கோயில் எலுமிச்சம்பழம் கொடுத்துருந்தாங்க. பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை பத்தி என்ன பண்ண போற? பாஸ் ஓப்பனிங்கே இந்த இடம் ரொம்ப த்ரில்லா இருக்கு. இந்த துரு பிடிச்ச கேட்டு கிழிச்சு என் கையில ரத்தம் வந்துருச்சு. நான் பார்த்துட்டு இருக்கும்போதே கேட்ல இருந்த ரத்தம் யாரோ உறிஞ்சின மாதிரி பட்டுன்னு காணாம போயிருச்சு. சூப்பர் சீன். அடுத்து தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் எடுக்கிற படத்துக்கு நீ தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். அரக்கோணத்தில் எல்லா தேட்டர்லையும் 6 மாசம் ஓடும். பாஸ் நான் சீரியஸா பேசுறேன், நீங்க நக்கல் பண்றீங்களே. டே சும்மாடுறா. பகல் பூரா வெயிலில் காஞ்சிருக்கு கேட்டு. இதில் ஒட்டையை வச்சாலே ஆம்லெட் ஆகிடும். ரத்தத்தை உறிஞ்சாதா? தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காம வண்டி எடுத்து உள்ள விடு. குறைக்க கீழே இறங்கு. இறங்குங்கடா, இடம் வந்துருச்சு. ஆளு மாறையும் பாரு. குரல் கெடுச்சு ஆளை காணோம். எங்கேயோ எடுத்துக்கிட்டு இங்க எப்படி பேசுறாரு? பக்கத்துல தானே இருக்க, கண்ணு தெரியல. அது ஒண்ணும் இல்ல பாஸ், இன்னைக்கு அம்மாவாசையா முன்னு இருட்டு, நீங்க வேற நல்ல கலரு. உங்க கலருக்கும் அந்த இருட்டுக்கும் மெர்ச் ஆயிடுச்சு. அவர் பகல்லயே கொஞ்சம் சுமாரா தான் தெரிவாரு. அவரை போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இது என்ன பாஸ், பூத்து பங்களா மாதிரி இருக்கு. இங்க எப்படி பாஸ் தங்குறது? வேணும்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஏசி ரூம் போட்டு தரமா? சூப்பர். சரி பண்ண. அரக்கோணத்துல குறப்பிரசவத்துல பிறந்தவங்கள உங்களுக்கு ஏசி ரூம் கேக்குதா? இல்ல பாஸ், நம்ம நாளைக்கு காலையில வந்துருக்கணும். அதுவும் ஓனர் கிட்ட சொல்லாம இப்ப வந்து தப்பு. மண்டபத்தோட ஆல்கே என்கிட்ட இருக்கு. கதவு திறந்து உள்ள போய் செட். சரி. லைட் லைட். ஏன்டா இருட்டா இருந்தாலும் கத்துற, வெளிச்சமா இருந்தாலும் கத்துற? அடாடாடாடா, நீங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 சார், வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம். வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு என் சன்னு சொன்னான். அதான் வெயிட்டிங். ஆமா, எங்க அதெல்லாம் காணோம்? ஏது? அதான் பி 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 டும் டும் டும். ஐயோ, நாங்க இப்படி அடிக்கிறவங்க இல்ல, இப்படி அடிக்கிறவங்க. we are painters. ஓ சாரி 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 சாரி. நீங்க அடிக்க வருவீங்கன்னு சொன்னானே தவிர எதை அடிக்க வருவீங்கன்னு என் பையன் தெளிவா சொல்லல. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். நல்ல வேலை, அடிக்கிறதுல ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கும்போது இதை நினைச்சீங்களே. சரி, நீங்க என் கூட வாங்க, போய் சூடா ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். வேணாம் சார், வரும்போதே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். டீ சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட முடியாது. அடா அடா, என்ன பிளானிங், என்ன பிரெயின். பிரியாணில என்னடா பிளானிங் இருக்கு? ஒன்னையும் ஒருத்தன் பிரில்லியன்ட்னு ஒத்துக்க, நான் பேசாம வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஆபீஸ் ரூம் போனீங்கன்னா 8 சாவி வரிசையா மாட்டி ஓ, வச்சிருக்கோம். அவ்வளவு ஒளிப்பு வருமா உங்களுக்கு? தம்பி, ஒரு ரூமுக்கு ஒரு சாவிப்பா. அதை எடுத்துக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு ரூம்ல ஜாலியா தங்குங்க. இந்த சாவிய நானே எடுத்து கொடுப்பேன். லேட்டா போனா கடை மூடிட்டு போகும். நான் சூடா ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். வரேன் வாங்க வரேன் வாங்க வாங்க வரேன் வாங்க. வரேன். என்ன ராத்திரி நேரத்துல இப்படி டீ கலைகிறாரு? இதென்ன ஆபீஸ் ரூம் மாதிரியே இல்ல, கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி கப் அடிக்குது. இத க்ளீன் பண்ணி வருஷ கணக்கா இருக்கும் போல இருக்க. நான் தான் சொன்னேன்டா, 1 வருஷமா மூடி இருக்குன்னு. நாம தான் க்ளீன் பண்ணோம். எது, நம்ம என்ன பெயிண்ட் அடிக்க வந்தோமா இல்ல கூட்டி குப்பையில வந்தோமா? பாஸ், இதே 1 வருஷம் மூடி வச்சிருந்தாங்க. சிபிஐல சொல்லி விசாரிக்க சொல்லலாம். கரெக்ட். பயமுறா. பிரியாணில ஏன் லெக் பீஸ் வைக்கலன்னு பிச்சைக்காரன் கேட்க கூடாது. போட்டோ தின்ட்டு போயிட்டே. யார் பிச்சைக்காரன்? நம்ம 4 பேருமே தான். சாவி எடுக்கணும். எடு. உயிர் எடுக்காதீங்க. எனக்கு ஒண்ணு கொடு. யார் யாரு யாரு யாரு? யாரோ சாவி கேட்டா கொடுத்தேன். யாரு வந்து கேக்குறாங்க? கீழே கீழே போட்டுக்க போற பாடுறா. ஆமா, கீழே தான் போட்டிருக்கேன். இந்த இருக்கு. கரெக்டா சொன்ன பாத்தியா? ஆமா. என்ன பாஸ், வாய் வடக்கு 1 கிலோமீட்டர் இழுத்துருச்சு. போன வாய கொட்டாய் விட்ட மாதிரில இருக்கு. வழக்கமா இழுத்ததுக்கு அப்புறம் தான் சாவியை கொடுப்போம். இவர் என்ன சாவியை வாங்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு? என்னாச்சு? அங்க பாருங்க. உயிரோட இருக்கவனுக்கு எப்படி மாலை போட்டாங்க? சும்மாறா, பொட்டு வச்சு பிறந்ததையும் போனதையும் எழுதி வச்சிருக்காங்க. இட்ஸ் a medical miracle. செத்தவன் எப்படி பாஸ் டீ குடிக்க போக முடியும்? 1 நிமிஷம், இதோ வந்துடுறேன். இவனு டீ குடிக்க போறானா? அண்ணா அண்ணா, இந்த பக்கம் ஈமு கோழி மாதிரி தலைமுடி வச்சுட்டு ஒருத்தர் போனாரு, அவரை பாத்தீங்களா? இல்லையே. நீ யார கேக்குற? அதானே பக்கத்து கல்யாண மண்டபம் ஓனரு. அந்தாளா? நீ 1.5 வருஷம் கோமால இருந்தியா? அந்த ஆள் சேர்த்து 1.5 வருஷம் ஆக போதேப்பா. என்னண்ணா சொல்றீங்க?
5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் டீ சாப்பிட்டு வரேன்னு போனாரு. டீ சாப்பிட போய்தான் லாரி மோதி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருப்பா. ஒருவேளை அந்த ஆவி டீக்காக அலைதோ என்னவோ. ஆமா, இந்த ஏரியா பக்கமே உன்னை பார்த்ததுல நீ யாரு? நாங்க அரக்கோணத்துல இருந்து ஒரு 4 பேர் பக்கத்து கல்யாண மண்டபத்துக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம். பார்த்தப்பா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேய் அடிச்சிட போகுது. காலகாலத்துல ஊருக்கு போய் சேருங்கப்பா.